ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரி ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பியோரான ஒரு பட்டு சாரியில் எப்படி வந்துட்டு பர்ஃபெக்டான ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம இந்த சாரியை வந்துட்டு ப்ரீ-ப்ளீட் பண்ணி அயன் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் காட்டுற இந்த பல்லு ப்ளீட்டோட பர்ஃபெக்ஷன் அண்ட் அது எப்படி நீங்கள் ப்ராப்பராக அயன் பண்ணணும், ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும்ட்டு நிறைய டீட்டெயில்ஸாக நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சாரியை செல்ஃபாக ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் இந்த சாரி ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சில்க் சாரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப லைட்டான ஒரு சாரி. இது வந்துட்டு ஜரிகை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பியோரான பட்டில் டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கலர் காம்பினேஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு சைட் மெரூன், ஒரு சைட் க்ரீன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேட்டர்ன்ஸில் இருக்க சாரீஸ் நிறைய பேருக்கு இப்போது வந்துட்டு ட்ரெண்டிங்காக பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாரீஸை நீங்கள் ப்ரீ-ப்ளீட் பண்ணணுன்னா எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்றது தான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப டீட்டெயில்டாக போடும். அண்ட் அதே மாதிரி சாரி ப்ரீ-ப்ளீட் பண்ண தெரியாதுன்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சாரி ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு சில தேவையான திங்ஸ் மட்டும் நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும். இது பார்த்திங்கன்னா சாரி பெக்ஸ். இது உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்னஸ் கொடுக்கும். சாரி ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சேஃப்டி பின்ஸ், அயன் பாக்ஸ், ஏதாச்சும் ஒரு டேபிள். ஓகேங்களா? ஸோ டேபிள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, டேபிளோட லிங்க் அனுப்புங்க, அப்படி ப்ராடக்ட்ஸோட லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பல்லு ப்ளீட் எடுத்திருக்கேன். இந்த பல்லு ப்ளீட் டேபிளில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை கரெக்டான சைஸை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ப்ளீட் உங்களோட செஸ்ட் அண்ட் ஹிப்பை ஹைட் பண்ணும் இல்லையா? ஸோ உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ளீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும். அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிற மெத்தடில் நீங்கள் டேபிளில் போட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ளீட்ஸ் எடுக்க முடியும். யூஸ்வலாக நிறைய பேர் கையில் எடுப்பாங்க. நிறைய ப்ளீட் எடுக்கிறன்ற பேரில் ரொம்ப நேரம் எடுத்து நழுவிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேபிளில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸும் ரொம்ப சின்ன சின்னதாக எடுக்க முடியும், நீட்டாகவும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி பொறுமையாக நீங்கள் 1 by 1 எடுத்தாலே போதும். இதை எடுத்துகிட்டு எத்தனை ப்ளீட்ஸ் வந்திருக்குன்றதை கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க. எப்போவுமே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் எடுத்த உடனே ஃபுல்லாக ப்ளீட்டுமே ஒரே கையிலே பிடிச்சிக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிடணும், அப்போ தான் டக்கு டக்குன்னு வந்துடும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ப்ளீட் எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் பேக் சைடில் ஒரு பின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட சாரீ பெக்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது சாரீ கிளிப். இந்த கிளிப் வச்சு டேபிளோட சேர்ந்த மாதிரி நல்லா க்ரிப் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் உங்ககிட்ட டேபிள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹேங்கரோ இல்லை சேரோட கார்னரோ இல்லை டேபிள் ஏதாவது ஒரு கார்னரில் கூட நீங்கள் டைட்டன் பண்ணிவிட்டு நான் எடுக்கிற மாதிரி ப்ளீட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் நான் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் நார்மலாக எடுங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு நான் நார்மலாக எடுத்துமே எனக்கு ப்ராப்பராக வரலை அப்படின்னா நான் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். எப்பவுமே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மடித்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்க ப்ளீட்டை 1 by 1 அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே ஈவனாக வருதான்றதை பார்த்துட்டே உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி டைரக்ஷனில் நின்று நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. உங்களோட பல்லு ப்ளீட் கரெக்டாக உங்கள் பாடி மேலே போட்டு ஹைட் எவ்வளோ வேணும், முன்னாடி பிடிச்சிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட் எடுத்து பின் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ப்ளீட் பல்லு ப்ளீட் லென்த் விடணும் அப்படின்ட்டு. இப்போ இதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்து பின் குத்திக்கிறேன். ஸோ இப்போ நான் பின் குத்தும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நான் அப்படி பிடிச்சிக்கிறேன்,
நான் எப்படி வந்துட்டு அதை கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்து பிடிச்சு எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் நோட் டவுன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்கள் சாரீ வந்து ப்ரீப்ளீட் செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாகிடும். ஏன்னா இப்போ வந்து இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங்கிற விஷயமே வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். இப்போ உங்கள் செல்ஃபாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியும். இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நிறைய சாரீஸ் இருக்குது, எனக்கு பண்ண டைம் இல்லை அப்படின்னாலுமே நாங்கள் சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு சேஃபாக செக்யூராக நீங்கள் கொரியர் போட்டு அனுப்பினாலே போதும். உங்களோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதை நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கணும், ஒரு சர்வீஸாக பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து சர்வீஸ் நீங்கள் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் உங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சொல்லுவாங்க. இப்போ என்னோட பல்லு ப்ளீட்ஸை நான் வந்துட்டு ப்ளீட் எடுக்க முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அயர்ன் பண்ணுறேன். அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு அயனிங் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு காட்டன் சில்க். இந்த காட்டன் சில்க் பட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டன் பேஸ்டாகவும் இருக்குது, சில்க் பேஸ்டாகவும் இருக்குது இல்லையா? ஸோ உங்களோட அயன் பாக்ஸில் வந்து சில்க்குன்ற ஆப்ஷன் வச்சு நீங்கள் அயன் பண்ணாலே போதும், ரொம்ப நல்லா வரும். இல்லை நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டீம் அயன் பாக்ஸுன்றது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டன் பண்ணி நல்லா ஸ்டிஃபாக அயன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அயன் பண்ண பகுதி, அயன் பண்ணாத பகுதி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அயன் பண்ண இடம் எவ்வளோ வந்து ஷார்ப்பாக நீட்டாக ப்ரெஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அயன் பண்ணாத இடம் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு ஃப்ளஃபியாக குண்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அது டிஃப்ரெண்ட் காட்டணுன்றதுக்காக தான் ஒரு பார்ட்டிஷன் மட்டும் நான் அயன் பண்ணலை. ஸோ இப்போ அதையுமே நான் இப்போ அயன் பண்ணிடுறேன். இப்போ அது நீங்கள் அயன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ப்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ மேலே போடும்போது ரொம்ப வந்து புஷ்ஷுன்னு ரொம்ப வந்து அடங்காமல் இருக்கிற மாதிரி அப்படிலாம் எந்த ஃபீலுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஃபீச்சர்ஸ் இருக்கும் சாரியில். ட்ரை பண்ணும்போது நல்லா பாடி ஹக்கிங்காக இருக்கும். அதனால தான் வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இப்போ பிடிக்குது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இப்போ நான் என்னோடய பல்லு ப்ளீட் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ உங்களோட ஹார்டான சாரியாக இருந்தாலும் சரி, சாஃப்டாக இருந்தால் சாரியானாலும் சரி, இந்த மாதிரி பர்ஃபெக்ட் லுக் வரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான். நான் ப்ளீட்டெல்லாம் நல்லா தான் எடுக்கிறேன், பின்னெல்லாம் நல்லா தான் குத்துறேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக வரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அயன் பாக்ஸில் ஃபால்ட் இருக்கலாம். ஸோ அயன் பாக்ஸை வந்து கரெக்டான ஹீட்லேயோ இல்லை கரெக்டான மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ நான் அடுத்து வந்து செஸ்ட் ப்ளீட் தான் எடுக்க போகிறேன். செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம சாரி ட்ரை பண்ணும்போது சைடு தெரியுது, ஹிப் தெரியுது, செஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியுது. அதை நான் என்ன தான் எவ்வளோ பெரிய ப்ளீட் வச்சாலுமே வந்து கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற விதம் தான், ஓகேங்களா? இப்போ நான் எப்படி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாது. உங்களுக்கு அயன் பண்ணுற ரீசனே அதுதான். நிறைய பேர் வந்துட்டு சாரி அயன் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு நார்மலாக ப்ளீட் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுடுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் நார்மலாக ப்ளீட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்போவுமே வந்து சாரி ட்ரேப் பண்ணி ஹேண்டில் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஓகே ஃபைன். பட் பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாரி அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது, இழுத்து விட தெரியாது. ஸோ அப்போது அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீட்ஸ் மூவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அழகாக அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும் போதுமே நீங்கள் ஹீட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். காட்டனில் வச்சுட்டு அயன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் அதிகமாக வந்துடும். ஒரு நார்மல் யூஸ் அயன் பாக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சாரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாரீ வந்துட்டு பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங்ன்றதே பார்த்திங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் அயன் பண்ணி போட்டுட்டு போகிறது தான், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால ஒரு 1 hour முன்னாடியோ 1 day 2 daysக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது.
அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுக்கிட்டா எனக்கு அப்புறம் யூஸ் ஆகும் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாரீ டேமேஜ் ஆகிடும். ஸோ சாரீ வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்னோடய செஸ்ட் ப்ளீட்டை நான் ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக அயர்ன் பண்ணி அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் வந்துட்டு ஒரு சமிக்கி ஒர்க் சாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பூனம் சாரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி சாரீஸ்லாம் உங்களால் அயர்ன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த சாரீலாம் அயர்ன் பண்ணலாமா, அந்த சாரீனா அயர்ன் பண்ணலாமா? எல்லா சாரியுமே நீங்கள் ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ண முடியும். சில மெட்டீரியல்ஸ் மட்டும் அயர்ன் பண்ண முடியாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் உங்களோட சாரீ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணி மற்றவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளோட மாஸ்டர் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு மாஸ்டர் கிளாஸுமே நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2 days கிளாஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 7 to 8 ஸ்டைல்ஸ் ஆஃப் சாரீ ட்ரேப் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போகிறீங்க, இல்லை ஒரு சாரீ ட்ரேப்பிஸ்ட்டை நான் கம்ப்ளீட்டாக கற்றுக்க போகிறேன் நான் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு இதை நீங்கள் கற்றுக்க முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கற்றுக்க முடியும். சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இன்டெப்த்தாக கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தெளிவாக கற்றுப்பீங்க. ஸோ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரைடல் மேக்கப் கிளாஸஸ் அண்ட் ப்ரைடல் மேக்கப் சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்டார்ட்டப்பாக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரீலான்சராக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் தாராளமாக கற்றுக்க முடியும். அதுக்கான ஃபுல் கைடன்ஸை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபினான்ஷியலாகவே வந்து டவுனாக இருக்கும் போது ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ தட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு சென்டர் ப்ளீட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சென்டர் ப்ளீட் வந்துட்டு உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஹிப் சைஸ் ஏற்ற மாதிரி எவ்வளோ விடணுமோ கேப் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸை வந்து எடுக்க ஆரம்பித்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே நீங்கள் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற திங்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் அதோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, டேபிள், அந்த சாரீ கிளிப்பு இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக தரையில் போட்டு பண்ணுறேன், பெட்டில் போட்டு பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ப்ளீட்டான ஒர்க் கொடுக்காது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் எப்பயாச்சும் எனக்கு தேவைன்னா பண்ணிக்க போகிறேன் அப்படின்னும் போது கூட கண்டிப்பாக டேபிள், இந்த கிளிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? சர்வீஸ் வெளியில் எடுக்கிற மாதிரி வீட்லேயுமே பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் எல்லாம் கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்டர் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 1 by 1 நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். எல்லா ப்ளீட்ஸும் அடியில் போகிற மாதிரி ஒரே லைனில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உள்ளே மறைஞ்சிக்கும். நீங்கள் ட்ரே பண்ணாலும் வெளியில் தெரியாது. ஸோ வெளியில் தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் வர மாதிரி கொஞ்சம் சைட் பை சைடாக ப்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் குத்திடுங்க. சென்டர் ப்ளீட்டில் மொத்தம் 3 பின் குத்திக்கோங்க. மேலே ஒரு பின்னு, சென்டரில் ஒரு பின்னு, கீழே ஒரு பின் குத்திக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணாலோ இல்லை ட்ராவல் பண்ணும் போது நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு போகும்போது கலையாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இது மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது நான் ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு டைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ நீங்கள் லூஸாக பின் பண்ணிங்கன்னா அயர்ன் பண்ணும்போது ஃபோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் கலையத்துக்கு சான்ஸ் இருக்குது, கசங்கி இருக்கும் நீங்கள் ட்ரே பண்ணும்போது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீட்டாக டைட்டன் பண்ணி பின் பண்ணுங்கள். இப்போ நான் அயர்ன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ப்ளீட்ஸுமே அயர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணும்போது ஸ்டீமோடு அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெஸ்டாக நீட்டாக வரும். இப்போ என்னோடய ஓவரால் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது செஸ்ட் ப்ளீட் அண்ட் பல்லு ப்ளீட் இது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். இப்போ நான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறேன். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு சென்டர் ப்ளீட்டை திருப்பின மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க உள் சுத்தை வந்துட்டு ஒரு 2-3 மடிப்பாக மடித்து எடுத்துக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக அது அப்படியே ஷோல்டரில் ஒரு சப்போர்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக அப்படியே முன்னாடி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டர் ப்ளீட்டுக்கு மேலே அப்படி போட்டுக்கோங்க. அந்த பல்லு ப்ளீட் நம்ம செஸ்ட் ப்ளீட் அயர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு நல்லா நீட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளீட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சமாக வெளியில் இழுத்து விட்டுட்டு மீதி ரெஸ்ட் ஆஃப் தி ப்ளீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீட்டன் பண்ணிவிடுங்க. நீட்டன் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் மடிப்பு எடுத்துக்கோங்க. மடிப்பு எடுத்துட்டு உங்கள் பக்கம் அந்த பாக்ஸ்குள்ளார வர மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கசங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கசங்கி இருக்குது 2-3 நாள் கழித்து தான் நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா கொஞ்சம் உள்ளெல்லாம் கசங்கின மாதிரி ஆகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 1 ஃபோல்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 ஃபோல்ட் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சமாக இழுத்தோம் இல்லையா, அந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு மேலே அப்படியே மேலே பாக்ஸ்க்கு மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பல்லு ப்ளீட்டை அப்படியே ஒரு 2-3 சுற்றி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய சாரியை செல்ஃபாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலான்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். And thanks for watching this video. Bye.